காலையிலிருந்து பல புதிய கருத்துக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த கேட்டல் பற்றி சொன்னேன். அப்புறம் உங்களுடைய ஆன்மாதான் கடவுள், உங்கள் உடல் மனம் இது ரெண்டையும் தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற இந்த குண்டலினி சக்தி தான் கடவுள். அதை விழிப்படைந்தால் நீங்களே உங்களை இறைவன் உணர்வீங்க. உங்களால் உங்கள் வாழ்க்கையில் எது வேணுமோ அதெல்லாம் வெளிப்படுத்த முடியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய தத்துவங்கள்னு நாமளே நினச்சி ஒதுக்கி வச்சிருக்கிற விஷயங்கள். ஒரு மனிதனோட தினசரி வாழ்க்கைக்கு உதவ முடியாத எதுவுமே பெரிய தத்துவம் கிடையாது, வீண் தத்துவம். ஆனால் இந்த தத்துவங்கள் எல்லாம் உண்மையில் தத்துவம் கூட இல்லை, சத்தியங்கள். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நேரடியாக நம்மளுக்கு உபயோகப்பட முடியும். இப்போ இந்த நான் அறிமுகப்படுத்தின கருத்துக்கள் இது சார்ந்து உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் வாங்க. இன்னைக்கு நான் காலையில் சொன்ன இந்த சத்தியங்கள் சார்ந்து உங்களுடைய கேள்விகள், முக்கியமாக இந்த புதுசாக வந்திருக்கவங்க, உங்கள் கேள்விங்களுக்கு முதல்ல பதில் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக 10 வருஷமாக 20 வருஷமான பக்தர்கள் அவங்கெல்லாம் இருக்கிப்பீங்க. அவங்க நிறைய சாமிகிட்ட இருந்து கேட்டிருப்பீங்க. புதுசாக வந்தவங்க உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் வாங்க. ஐயா, இறப்பின் போது தீட்சை எடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுடைய இந்த தீட்சையை பொறுத்த வரைக்கும் அது எடுக்கப்படணும்னு அவசியம் இல்லைங்கய்யா. சமய தீட்சைக்கும் விசேஷ தீட்சை ஈவன் ஆச்சாரிய அபிஷேகம் வரைக்கும் கூட எடுக்கப்பட வேண்டியதில்லை. அதாவது சைவத்திலே இருக்கின்ற அந்த தீட்சைகளை இறக்குகின்ற பழக்கம் இல்லை. சைவத்தில் வேற ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கிற அந்த ஓரிரு தீட்சைகள் மட்டும் தான் இறக்கிற பழக்கம் இருக்கு. இந்த தீட்சையை பொறுத்தவரை அந்த பிரச்சனையே இல்லை, கவலைப்பட வேண்டாம். சமய தீட்சைக்கு அந்த பிரச்சனையே இல்லை, கவலையப்பட வேண்டாம். இந்த சிவ சின்னங்கள் பொறித்துக் கொள்வார்கள். ஐயா இங்க கேளுங்க, இந்த சிவ சின்னங்கள் பொறிச்சுப்பாங்க, சூலமுத்திரையும் நந்தி முத்திரையும், அந்த மாதிரி விஷயம்லாம் தான் இறக்கணும். சாமி பொறிச்சிருக்காங்க, சாமிக்கு சின்ன வயசுலேயே அது முன்னோர்கள் செஞ்சு வச்சது, பாட்டனாரெல்லாம் இதெல்லாம் தான் இறக்கணும். இந்த சமய தீட்சை விசேஷ தீட்சை ஈவன் நிர்வாண தீட்சையெல்லாம் கூட இறக்குகின்ற அந்த தேவையில்லை. சன்னியாசிகளுக்கு மாத்திரம் அந்த ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றிருந்தா அந்த முறைப்படி சில கிரியைகள் செஞ்சு சமாதி வைப்பாங்க. ஆனால் இந்த தீட்சையை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை, கவலையப்பட வேண்டாம். தீட்சை கொடுத்த பிறகு தாங்கள் எங்கள் உடலில் இருக்கின்ற குண்டலின் சக்தியை எழுப்பிய பிறகு அதை தொண்டை குழியில் நிறுத்துமாறு நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இல்ல குண்டலினி சக்தியை தொண்டை குழியில் நிறுத்த சொல்லுங்க. அந்த மந்திரத்தை தொண்டை குழியில், அதான் மந்திரத்தை. அந்த குண்டலினி சக்தி ஆக்சுவலா சகஸ்திராரம் தான் போகுங்க. அது வந்து குண்டலினி சக்தி விழிப்படைஞ்சா நேர சகஸ்திராரம் தான் போகும். அந்த அந்த மந்திரத்தை வந்து மனிதனுடைய முக்கியமான பாகம் இதயம், உடலில் இதயத்தை நிலைநிறுத்தாமல் எதற்காக தொண்டை குழியில் சொல்லுங்க? இதயத்தை விட முக்கியமான பாகம் ஆனந்த கந்தம், இதயத்துக்கு தள்ளி அதுதான் முக்கியமான பாகம். தொண்டையில் தான் இந்த அஜபாஜபம்ன்றது நடக்க முடியும். அஜபாஜபம்னா சொல்லாது சொல்லிக்கொண்டே இருத்தல். அருணகிரிநாதருக்கு சொல்றாரு முருகப்பெருமான், சும்மா இரு சொல்லறன்னு. அந்த சொல்லாது சொல்லுதல் அஜபாஜபம், ஜெபிக்காது ஜெபித்தல், அது தொண்டைக்குழியில் மட்டும்தான் நடக்கும். அதனால தான் தொண்டையில் வைக்க சொல்றேன். தொண்டையில் வச்சிங்கன்னா தான் மந்திரத்தை அங்கேயே நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த சொல்லாது சொல்லுகின்ற அஜபாஜப நிலை, அதாவது இரவு தூக்கம் கனவு, அதில் கூட இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நிலை வர்றதுக்காக தான் தொண்டைக்குழியில் வைக்க சொல்கிறேன். உங்களுடைய நினைவு அங்கே வைக்க சொல்லலை, மந்திரத்தை மட்டும்தான் அங்கே வைக்க சொல்கிறேன். நினைவு தானாகவே என்ன ஆகும்னா சகஸ்திராரம் போகும், இல்லை ஆனந்த கந்தத்துக்குள்ளே ஒடுங்கும். ஸோ நினைவு எங்கே ஒடுங்குதோ தானாக ஒடுங்கட்டும், மந்திரத்தை தொண்டையில் வச்சிங்கன்னா போதுமானது. நல்லதுங்க. ஏற்கனவே நான் சைவ ஆகம விதிப்படி சமய தீட்சை விசேட தீட்சை பெற்றுக்கொண்டு தினசரி சிவபெருமான் வழிபாடுகளையும் அனுஷ்டான பூஜைகளையும் செய்து வருகிறேன். நல்லதுங்க. தாங்கள் கொடுக்கின்ற இந்த தீட்சைக்கும் இது சமய தீட்சை தான். இப்போ நான் கொடுக்க போகிறது சமய தீட்சை தான். இது என்ன ஆகும், அனுபவமாக மாற்றிடும். இந்த இப்போ ஏற்கனவே நீங்கள் தீட்சை வாங்கினது எப்படியும் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் அது என்ன ஆகும், ஒரு மந்திரமாக வாங்கியிருப்பீங்க, ஒரு இன்டலெக்சுவலாக அப்படி நடந்திருக்கும். இப்போது இந்த தீட்சை மந்திரம் உள்ளே போனப்புறம் அனுபூதியாக அந்த குண்டலினி சக்தி பொங்கறதையும் நேரடியாக அந்த குண்டலினி சக்தியினால் ஏற்படுற சக்தி வெளிப்பாடுகளையும் நிதர்சனமாக பார்ப்பீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்கய்யா, எந்த தீட்சையுமே எடுத்து 21 நாளுக்குள்ள நம்மளுக்குள்ள அந்த குண்டலினி சக்தியும் அமானுஷ்யமான ஆற்றலும் பொங்கணும்.
அப்பதான் அது தீட்சை. இல்லைன்னா நல்லது, இந்த குலகுருக்கள் அவங்க ஃபேமிலி குருமார்கள்லாம் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அது வந்து என்னன்னா ஒரு உற்சாகம். உங்களை வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்குது அது பெட்டர். 1000 மங்கு மேலானதுங்கய்யா. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களோட 1000 மங்கு அது மேலானது. ஆனால் அது வந்து முழு தீட்சை இல்லை. தீட்சையும் போது என்ன நடக்கணும்னா 21 நாளுக்குள்ள அந்த குண்டலினி சக்தி பொங்கி, இப்போ இந்த தேர்ட் ஐ அவேக், 3வது கண், இதெல்லாம் காலையில் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சக்திகள் வெளிப்பட துவங்கணும், குண்டலினி சக்தி பொங்க துவங்கணும், அனுபவங்கள் நடக்க துவங்கணும். அப்போ மட்டும்தான் அது தீட்சை. இந்த தீட்சை உங்களுக்குள்ள அந்த அனுபவத்தை மலர செய்யும். அனுபவம் மலர துவங்கிடும். அதுதான் நல்லதுங்க. சொல்லுங்கம்மா. இப்போ பாவம் சாபம் முன்னோர்களோட பாவம் உங்க குடும்பத்தை தாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? இல்ல, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கம்மா. முன்னோர்கள் செஞ்ச பாவம் உங்களுக்கு வர்றது கிடையாது. ஆனா உங்க அப்பா அம்மாவோட மன அமைப்பு உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களை வளர்க்குறாங்க இல்லைங்களா? சரிங்க சுவாமிஜி. அவங்களுடைய மன அமைப்பு வரும். இப்போ அப்பா அம்மா வந்து ஒரு 10 பேரை ஏமாத்திருக்காங்கன்னா அந்த ஏமாத்தின பாவம் உங்களுக்கு வராது. ஆனா அந்த ஏமாத்துற மன அமைப்பு உங்களுக்கு வரும். சரிங்க சுவாமிஜி. இப்போ இந்த மன அமைப்பு வராம பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், அந்த பாவம் வராது. அவ்வளவுதான். தீட்சை எடுத்துக்கிறதன் மூலம் அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா அந்த மன அமைப்பு உடைஞ்சு போயிடும். ஓகே, थैंक यू. அதாவது 7 வயசு வரைக்கும் தாய் வளர்த்து தந்தை கிட்ட கொடுத்துடணும். 7ல இருந்து 14 வயசு வரைக்கும் தந்தை கல்வியை கொடுத்து குரு கிட்ட கொடுத்துடணும். 14ல இருந்து 21க்குள்ள ஞானத்தை கொடுத்து குரு கடவுள்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றது. மாதா பிதா கிட்ட கொடுத்துடணும், பிதா குரு கிட்ட கொடுத்துடணும், குரு தெய்வத்திட்ட கொடுத்துடணும். சொல்லுங்க. சிவனும் நம்மளும் ஒன்றுன்னு சொன்னீங்க இல்லையா சாமிஜி? 1ஆம் கண்ணை வெளிப்படையும் போது அந்த 3ஆம் கண்ணை மட்டும் தான் 3ஆம் கண்ணை திறந்தால் மட்டும் தான் சிவயோகத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற நேச்சுரலா சிவத்துவத்தை அடையும் போது 3வது கண் திறக்கும். 3வது கண் திறக்கும் பொழுது அந்த சிவத்துவம் மலரும். சரி, ரொம்ப நன்றி. நல்லதுங்க. சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. இப்போ ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் மட்டும்தான் வந்து அது நமக்கு வந்து செயல்படுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு அம்மா வந்தாங்க, அப்புறம் நீங்கள் ஒரு சொன்னீங்க ஒரு கதை வந்து புலி வரும்போது அந்த கல் தூக்கிட்டு வந்து, அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த லேயர் வந்து உணர்வுகள் வெளிப்படும் போது மட்டும்தான் அது செயல்படுமா? உணர்ச்சிகள் வெளிப்படும் போது தான் செகண்ட் லேயர் செயல்படுமா? உணர்வு வெளிப்படும் போது செயல்படுதான் தேர்ட் லேயர் குண்டலினி சக்தி. இப்போ அது விழிப்படைஞ்சதுக்கு அப்புறம் அது நிலைப்பட்டு இருக்குமா? இல்லை, குண்டலினி சக்தியை பொறுத்து விழிப்படைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்க போகவே போகாது. நாம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா மேலே போயிட்டே இருக்கும், இல்லைன்னா அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கும். ஆனா கீழே போகவே போகாது ஒரு தடவை விழிப்படைஞ்சா. இப்போ குழந்தைங்க செஞ்சாங்க இல்லைங்களா டெமான்ஸ்ட்ரேஷன்? இப்போ இந்த குழந்தைங்க வந்து வளர்ந்தாலும் இந்த கண் மூடாது, தேர்ட் ஐ திறந்தே தான் இருக்கும். நன்றி சாமி. உங்களுக்கும் அதே மாதிரி ஈவன் அடல்ட்டுங்களுக்கு கூட இந்த 21 நாள் இன்னர் அவேக்கனிங் ப்ரோக்ராமில் 3வது கண் திறந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப மூடாது. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணி ஆகணும். அதுதான். சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு பக்கத்துலேருந்து வந்திருக்கேங்க. என்னங்க? ஈரோடு பக்கத்துலேருந்து வந்திருக்கேங்க. இந்த குண்டலினி சக்தி வந்து பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன். பல முறை முயற்சி பண்ணி வந்து அது பாதியில் நீங்களாக செய்கின்ற முயற்சி விபரீதமாக தான் போகுங்கய்யா. தயவு செஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். குண்டலினி சக்தி பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா முயற்சி செய்கிறதும் விபரீதம். 2வது, எந்த குருமார்கள் இந்த யோகம் தியானம் ஞானம் யாரு டீச் பண்ணாலும் எங்க போனாலும் முதல்ல கேளுங்க, இது இந்து மதத்தினுடைய எந்த சாஸ்திரத்திலிருந்து இந்த தியான நுட்பத்தை எடுத்து இந்த யோகாவை எடுத்து இந்த டெக்னிக் எடுத்து எங்களுக்கு டீச் பண்றீங்கன்னு. அது முறையான சாஸ்திரத்துல இருந்து சொல்லப்படுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என் சொந்த அனுபவத்துல இருந்து டீச் பண்றேன்னு சொன்னாங்கன்னா அது என்ன காக்கா பிரியாணி தான். தின்னுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஜாக்கிரதை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டைம் டெஸ்டடான, காலத்தால் சோதிக்கப்பட்டு எந்த விதமான தவறான பக்க விளைவுகளும் இல்லாத முறையான சாஸ்திரங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்ப இன்னைக்கு காலையிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ற எல்லா கருத்துமே காமிகாகமத்திலும் சர்வஞானோத்தராகமத்திலும் இருந்து எடுக்கப்பட்ட சத்தியங்கள். இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போற தீட்சை காமிகாகமத்திலிருந்து எடுத்து சோமசம்பு பத்ததின்ற எழுதப்பட்ட அந்த பத்ததியிலிருந்து முறைப்படி கொடுக்க போறேன். இது எல்லாமே சாஸ்திரங்களுக்கு உட்பட்டது, நம்முடைய வேத ஆகமங்களுக்கு உட்பட்டது. மொத்தமா சொல்றேன் கேட்டுக்கோங்க.
எங்கே போனீங்கன்னாலும், எந்த கிளாஸாக இருந்தாலும், எந்த யோகானாலும், எந்த தியானம்னாலும், எந்த ஆன்மீக விஷயமா இருந்தாலும், எந்த சாஸ்திரத்துலேருந்து இந்த டெக்னிக்கை எடுத்தீங்கன்னு மட்டும் கேளுங்க. அதுக்கு அவங்களால ஒரிஜினல் கொட்டேஷனோட ரெஃபரன்ஸோட கொடுக்க முடிஞ்சதுன்னா, நீங்கள் இப்போ சாப்பிட்ற சாப்பாடு கூட ஆகமத்தில் சுபசாஸ்திரம்னு, ஹிந்து பாகசாஸ்திரம்னு இருக்கு. சமைக்கிற மெத்தடு சிவனே சொல்லியிருக்காரு. அந்த ரெசிபி படி தான் உங்களுக்கு சாப்பாடு கூட சமைச்சு போடுறேன். நீங்கள் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு கூட அந்த மாதிரி செஞ்சு போடுறது தான். காலையிலிருந்து நான் சொன்ன அத்தனை கருத்துக்களும், இந்த தேர்ட் ஐ அவேக்கனிங், மூணாவது கண், இந்த சக்தி, இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற கருத்துக்கள், நீங்கள் செய்ய போகிற தியானம், நான் கொடுக்க போகிற தீட்சை, அந்த தீட்சைக்கான அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஹோமங்கள், பூஜைகள், இது எல்லாமே முறையாக ஹிந்து வேத ஆகமங்களை சார்ந்தது. அதில் முறையாக சொல்லப்பட்டிருப்பது, பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக காலத்தால் பரிசோதிக்கப்பட்டது, வேறு பக்க விளைவுகள் இல்லாதது, வேறு துக்கம் தராது, இதனால பைத்தியம் பிடிக்காது, மென்டலாக மாட்டீங்க, டிப்ரெஸ் ஆக மாட்டீங்க, இல்லை வேற வேற சைடு எஃபெக்ட் இருக்காது. இது எல்லாத்தையும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். இதனால் ஒன்றே ஒன்று தான் நடக்கும், உங்களுக்கு நல்லது வரும், அவ்வளவுதான். உடம்பு நல்லது வரும், மனசு நல்லது வரும், ஆன்ம விழிப்பு ஏற்படும், குண்டலினி சக்தி பொங்குறதால அந்த சிவோகம் அனுபூதி வரும், நல்லது வரும். அதனால தெளிவாக சொல்ல முடியும், எந்த கெட்டதும் வராது. நிறைய கடைபிடிக்க நல்லது வரும், கடைபிடிக்காம விட்டாலும் கெட்டது வராது. இது காலத்தால் பரிசோதிக்கப்பட்டது. எந்த குரூப்புக்கு எங்க போனாலும் முதல்ல இதை கேளுங்க, ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா, ஹிந்து சாஸ்திரத்தின்படி அக்செப்ட் ஆயிருக்கா, அதான் ஐஎஸ்ஐ முத்திரை. இது நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கும் அனுபூதிகள் நடந்திருக்கு, ஆனால் என்னுடைய அனுபூதியில எதெல்லாம் சாஸ்திரத்தோடு ஒத்து போகிறதோ அதை மட்டும்தான் நான் உலகத்துக்கு கொடுக்கிறேன். அது மட்டும்தான் உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது. என்னுடைய அனுபூதி மட்டுமா இருந்து சாஸ்திரத்தோடு இயையாதது அப்படின்னா எனக்கு மட்டும்தான் அது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்கயா. பல பேர் தன்னுடைய அனுபூதிங்கிற பேரால, ஒருவேளை அவங்களுக்கு அனுபவமே கூட இருக்கலாம், தப்பு இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாஸ்திரத்தோடு ஒத்து போகாத விஷயங்களை, தன்னுடைய சொந்த அனுபவங்களை சாஸ்திரத்தோடு ஒத்து போகாத மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களத உங்க மேல திணிக்க முயற்சி பண்றாங்க. அது என்ன ஆகும்? சரிங்க சாமி, நமக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை, உங்களுக்கு துக்கத்துல தான் போய் முடியும். அவங்களுக்கு சரியான ஒண்ணு உங்களுக்கு சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் சரியா இருக்கிற ஒன்று தான் சாஸ்திரம் சொல்லும். தன்னுடைய அனுபூதி இருந்தாலும் சாஸ்திரத்தோடு அது இணையும் பொழுது அலைனானதை மட்டும்தான் நாம டீச் பண்ண முடியும். அதனால நீங்களா முயற்சி பண்றதும் ஆபத்தானது. ஸோ இந்து சாஸ்திரங்களோடு ஒத்து இயையாத, இணைந்திருக்காத விஷயங்களை கொடுப்பவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காக்கா பிரியாணி வித்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களையாவது காப்பாத்திக்கோங்க, ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி சாமி, இப்போ எனக்கு 58 வயசு ஆகுது சாமி. இப்போ இந்த 3ஆம் கண்ணு வந்து நம்ம இது பண்ண முடியும் சாத்தியம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள்ல சாத்தியம் இல்லை. சரி, இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து என்னால் தீட்சை கொடுத்துட முடியும். சரி, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த நிலை நிகழ்ச்சிகள், சரி, அடுத்து இந்த 4 நாள் நிகழ்ச்சிகள் இருக்கு, விசேஷ தீட்சை இல்லை நித்திய கிரியா யோகா, அதுக்கடுத்து இன்னர் அவேக்கனிங், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு வாங்க, அதுல முழுமையா மலர்ச்சி அடையும். இந்த இன்னர் அவேக்கனிங் சொன்ன உடனே நமக்குலாம் பயம், ஐயோ பணம், அவ்வளோ பணம் நான் எங்க போறது? ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கோங்கய்யா, ஒருத்தருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பணத்தை தடையா சத்தியமா நான் வைக்க மாட்டேன், மட்டும் இல்லாமல் கடவுளே வைக்க மாட்டாரு. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எப்போ உங்களுக்கு உண்மையிலேயே அது தேவைன்னு தோணுதோ, கரெக்டா பணம், டைம் எல்லாம் தானா வந்துடும், தானா வந்துடும், அது தடையாவே இருக்காது. இதுல சில பேர் என்ன சொல்றது, தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு, உண்மையில நான் பார்த்துட்டேங்கய்யா, என்னதான் சொன்னாலும் மக்கள் பேக்கெட்டை திறந்தாதான் ஹார்ட்டை திறக்கிறாங்க, இல்லைன்னா திறக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இன்னர் அவேக்கனிங் வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அந்த சங்கல்பத்தை எடுங்க, கரெக்டாக தேவையான பணம், டைமு எல்லாமே வந்துடும்.
இது எத்தனை பேர் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கீங்க? கை தூங்க. இவங்கெல்லாம் அதுக்கு சாட்சி. அதான் உண்மை, அவ்வளோதான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சாமி, எங்கள் பொண்ணுக்கு கால் வந்து மடக்க முடியாதுங்க, வலி. காலையிலேருந்து மடக்கி உட்காந்துருக்குதுங்க. நல்லது.